அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்டிங்கன்னா, சாதாரண காமன் சென்ஸை பயன்படுத்தி உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எவ்வாறு அளவிடலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பொதுவாக நம்ம இதில் மைண்ட் அப்ளை பண்ணுறதில்ல. ஃபிசிக்ஸ் வேறு, கெமிஸ்ட்ரி வேறு, லைஃப் வேறு அப்படின்னு நினைக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் உள்ள கனெக்ஷன்ஸ் நம்ம என்ன செய்கிறதில்ல. அதுக்கும் கணிதத்துக்கு, ஈவன் பாட்னி ஜுவாலஜிக்கு உள்ளே இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி நம்ம பகுத்தறிவே அதை கனெக்ட் பண்ணுறதில்ல. அவ்வளோதான் பாயிண்ட். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, தட் இஸ் எனக்கு என்ன சி பார்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஏபி பார்த்துட்டோம். சி பார்ட் என்னென்னா, தி வின் ஸ்பீட் டூரிங் ஸ்டார்ம். புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? புயல் அடிக்கும்போது புயலுடைய வேகத்தை அளக்கணும். எப்படி பிள்ளைகளை அளக்கலாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதை வச்சு அளக்கலாம்? ஒரு சாலிடான பொருள்னால் நீங்கள் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். காற்று எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? புரியுதுங்களா? அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சரி 2 ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது டவுன் 1, இது டவுன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஒரே புயல் காரணமாக, ஸ்டார்ம்னா புயல், ஒரே புயல் காரணமாக ரெண்டுமே என்ன செய்யுதுன்னு வச்சுக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, சரி காற்று இப்படி அடிக்குதுன்னு வச்சுக்கோமே, முதல்ல இந்த ஊர் அப்புறம் இந்த ஊருக்கு அடிக்குது. ஸோ இதை ஹிட் பண்ணும்போது உள்ள டைம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தெரியும் நமக்கு, டைம் பார்த்துக்கலாம். சே T1. ரெண்டாவது ஒரு ஹிட் பண்ணும்போது உள்ள டைம் பார்த்துக்கலாம். தட் இஸ் T2. இந்த ரெண்டுக்கு உள்ள தூரத்தை எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய நேர் தூரம், ஏர் டிஸ்டன்ஸ், அதை கூகுள் மேப் பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இன்றைக்கெலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சே தட் இஸ் L. அப்போ என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, இந்த T1 இந்த நேரத்தில் அடித்த புயல் இவ்வளோ நேரம் கழித்து இங்கே அடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம்னா T2 - T1. எவ்வளோ தூரம் போயிருக்கு? L டிஸ்டன்ஸு. அப்போ புயலுடைய வேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ம் அதனுடைய வேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா L / T2 - T1. யோசிச்சு பாருங்கள் பிள்ளைங்களா, இப்படி நம்ம செய்ய முடியும்னு யோசிச்சிருக்கோமா? பட் திஸ் இஸ் தி சிம்பிளஸ்ட் மெத்தட். இப்போ ப்ராக்டிக்கல் கேஸ்க்கு வருவோமே. இப்போ சே இந்த முதல் ஊர் சே பாண்டிச்சேரின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? புயல் தெற்கிருந்து வடக்க போகுது. முதல்ல பாண்டிச்சேரி ஹிட் பண்ணுது, அப்புறம் சென்னை ஹிட் பண்ணுது. பாண்டிச்சேரி ஹிட் பண்ணும்போது நேரம் பார்த்துக்கிறோம். சரிங்களா? சரி இது 7:30 மணி. சென்னையை வந்து சேரும்போது 8:15, 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த புயல் இங்கே அடிக்க ஆரம்பித்து 3/4 மணி நேரம் கழிச்சு எங்கே வந்திருக்கு? சென்னை வந்திருக்கு. அப்போ புயலுடைய வேகம் என்ன நம்மளுக்கு தெரியும். மேப் பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 150 கிலோமீட்டர். டைம் 3/4 மணி நேரம், 3/4 hour. ஸோ சிம்பிள் மேனிப்புலேஷன் 600/3. ஸோ 200 km/h நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, திஸ் இஸ் அ பிக் ஸ்டார்ம். இது பெரிய ஒரு புயல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இப்போ பிள்ளைங்க என்ன பழகிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் எப்படி விஞ்ஞானம்னா என்ன, காமன் சென்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஏதேனும் கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது, இல்லை வேறு வழியில் கண்டுபிடிக்கலாம்னு உங்களுக்கு தோணுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ தரும்போது அதையும் கூட என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சேர்த்துக்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பிள்ளைங்ககிட்டையும் சேனலை பற்றி அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.